மொத்தமாக 8 பிளேயர் எடுத்தாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா மற்றது எல்லாமே தேவையில்லாத ஆணிங்க தான். இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆணிங்கன்ற மாதிரி தான் அவங்க டீமோட காம்போசிஷனை பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஸோ முதல்ல நம்ம வந்து ஹர்ஷல் பட்டேல் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதான் அவங்களோட முதல் பிக். அது வந்து பார்த்தீங்கன்னா 11.75 crore எடுத்தாங்க. மொஹாலி கண்டிஷன்ஸ்க்கு அவர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாரா? டவுட்டுங்க. அவரோட ஸ்லோவர் பால்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி சென்னையோ இல்லை ஹைதராபாத்தோ இல்லை ராஜஸ்தானோ மாதிரி கண்டிஷன்ஸில் டீம் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா அந்த கண்டிஷனுக்கு சூட் ஆயிருப்பாரு. பட் பெங்களூரில் தான் செம்ம அடி வாங்குறாருன்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி மொஹாலியில் அதுவும் ஃப்ளாட் ட்ராக்கு எந்த அளவுக்கு 11.75 இன்வெஸ்ட் பண்ணது கரெக்டாக இருக்கும் தெரியல. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீலி ரூசோ. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கோடிக்கு. ரீலி ரூசோ வந்து சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை. ஏற்கனவே டெல்லியில் ஃபெயிலியர் அவர் எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. மூணாவது கிறிஸ் வோக்ஸ் 4.2 crores. பிரச்சனை என்னன்னா சாம் குரன் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க. எதுக்கு கிறிஸ் வோக்ஸ் எடுக்கணும்? சம்மந்தமே இல்லாமல் சத்தியமாக ஒன்றுமே புரியலங்க. கண்டிப்பாக கிறிஸ் வோக்ஸ் வந்து ஃபுல் டோர்னமெண்ட் விளாடவும் மாட்டாரு. இங்கிலீஷ் பிளேயர்ஸை ட்ரஸ்டே பண்ண முடியாது. ஆல்ரெடி உங்ககிட்ட ஏகப்பட்ட இங்கிலீஷ் பிளேயர்ஸ் அவங்களே எப்போ கைண்டி போவாங்கன்றது தெரியாது.